இவளா இவன் மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு பார்த்துட்டுமே இந்த விளங்காதவள பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இவளை பார்க்குற மாதிரி ஆயிருச்சே. இவளும் இவன் புருஷனம் பண்ணதுக்கு நம்ம தான் மூஞ்ச திருப்பி வச்சுக்கணும். இவன் நம்ம திருப்பி நிற்கிறாவ. அதான் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி நிற்கிறல்ல, அப்புறம் ஏன் என்னையே முறைச்சி நிற்கிறாவ? அடியே நான் ஒன்றும் ஒன்றை பார்க்கலடி, பஸ் வருதான்னு ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்லா கதை சொல்லுவ நீ. ரோட்டை பார்க்குறியாம்ல, நீ ரொம்ப நேரமே என்ன தான் பார்க்குற. அடியே உன்னை பார்த்து நான் என்னடி பண்ண போகிறேன்? உன் மூஞ்செல்லாம் பார்க்கணும்னு தெரிஞ்சிருந்தா பஸ் ஸ்டாண்ட் பார்க்கணும் வந்திருக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அதான் பார்த்துட்டில்ல, மரியாதையை கிளம்பிடு. அடியே இது என்ன உன் வீட்டு பஸ் ஸ்டாண்டு நினச்சிக்கிட்டியா? கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுடி, நான் நிற்கிறேன். உனக்கு என்ன? கவர்மெண்ட் ஒரு சொத்துங்கனால இதை விட்டுட்டேன். இல்லைன்னா இதையும் எப்படி வளைச்சு போடலான்னு தானே யோசிப்பீங்க புருஷனும் பொண்டாட்டியும். அடியே யாரை பற்றி என்னடி சொல்கிற? நானே இப்போ சொத்து சொத்துன்னு பைத்தியம் முடிச்சு சுற்றிட்டு இருக்கேன் உன் புருஷனை மாதிரி. அவரை பற்றி நீ எதுவுமே பேசாத. ஏன் பேசுவோன்னா என்ன பண்ணுவ? 3 வருஷமா சொத்தை பாதுகாத்து வச்சிருந்த மனுஷங்கிட்ட இருந்து சொத்தை பிடிங்கிட்டீங்க. அடியே அந்த மனுஷன் சொத்துக்காகவே உன் ஆத்தாக்காரியை நைட்டு தூங்கிட்டு இருந்தவளை 2 ரவுடி பரவல் அனுப்பி தூக்கிட்டு வர சொன்னாண்டி, தெரியுமாடி உனக்கு? அப்புறம் வேற என்ன பண்ணுவாங்களாம்? 2 வருஷமா சொத்து உனக்கு தானு சொல்லிக்கிட்டே இருந்தான் அந்த கிழவி. இன்னைக்கு மோமனையும் மருமூலையும் பார்த்த பிறகு எங்ககிட்ட இருந்து சொத்தை பிடிங்க உன்கிட்ட கொடுத்துட்டா. அவளை என்ன பண்ண சொல்ற? அப்புறம் பெத்த ஆத்தான்னு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசுறியாடி நீ? பெத்த ஆத்தாவை சொத்துக்காக உன் புருஷன் தூக்கிட்டு வர பார்த்துருக்கான். அது தப்பா தெரியல உனக்கு? அப்பயும் உனக்கு சொத்து தான் முக்கியம்ல? ஆமா, எனக்கு சொத்து தான் ரொம்ப முக்கியம். அடியே பண பேய்ங்களா இருப்பீங்க போல இருக்கு நீ உன் புருஷனும். ஆமாண்டி, அப்படின்னு தான் இருப்போம். என்னடி பண்ணுவ நீ? அவ்வளோதான் இருந்தனா எங்கள் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு போடி. உனக்குலாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? அந்த கேள்வி தான் சொத்து கொடுக்குறான்னா நீனு வச்சுப்பியா? அடியே சட்டப்படி அதில் பாதி சொத்து எங்க சொத்துடி? 2 வருஷமா நாங்கள் தான் வேணாம்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு இருந்தோம். அதை புரிஞ்சிக்காம நீ என்ன இப்படி பேசுற? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் உன்னையும் உன் புருஷனையும் பற்றி. சொத்துக்காக இப்படி திடீர்றீங்க, உங்களை வெக்கமாவே இல்லையா? பெத்த ஆத்தால சொத்துக்காக தூக்கிட்டு வர சொல்லிருக்கேன். நீலாம் ஒரு பொம்பளைன்னு பேசுறேன் என்கிட்ட. என்னடி பாக்குற? அம்மா நந்தினி வந்துட்டியம்மா. சொல்லுங்க பெரியம்மா, நல்லா இருக்கீங்களா? பாத்தியாடி என் பிள்ளை எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் நான் எப்படி இருக்குன்னு கேட்கறா பாருடி என் பிள்ளை. இவளை ஏமாத்த அந்த கூட்டு பணிக்கு எப்படிதான் மனசு வந்ததோ தெரியல. என்ன பெரியம்மா பண்றது? நல்லவங்களுக்குலாம் எங்க காலம்? புடிங்கி திங்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் காலம். நந்தினி மத்தவங்க எல்லாம் சதி பண்றாங்க. சரி, உன்னை பெத்தவளே உன்னை இப்படி சதி பண்ணி பிள்ளைய கிட்ட கொடுத்துட்டா போற எல்லா சொத்தையும். என்ன சதி பண்றது? நம்ம தலையெழுத்து அப்படி. பெத்தவ சரியில்லை, வந்தவெல்லாம் அவசரத்துக்கு ஆடுறாளோ. அடியே நந்தினி, அவளுக்கு பேச்சு கேட்காதடி, அவளை குடிய கெடுத்தவளோடி. கொஞ்சம் வாய மூடுறியா? எனக்கு சப்போர்ட்டா பேசுறது உனக்கு பொறுக்கல, அதான் அவங்கள திட்டுற. ஏமா நந்தினி, உனக்காச்சும் புரியுது. அடியே கேள்விங்களா, உங்களுக்கு இப்ப சந்தோஷமாடி? இதுக்கு தானடி நீ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க? சந்தோஷமா இருக்கடி. கிளவி கிழிவின்னு சொன்னா நாக்கு இழுத்து வச்சு அறுத்து போடுவேண்டி. நீ என்ன கிளவி தானே? நீ என்ன கொமை? அப்புறம் அடுத்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டு பொழுது விழுந்தா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க 2 பேரும். கேள்வின்னு சொன்னதுல உங்களுக்கு குறைஞ்சு போயிட்டா? வெறும் சரிக்கியா வந்த நீ நந்தினி ஏமாத்தி அவன் சொத்தெல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் பேசுறீங்க பாத்தியம்மா நந்தினி? உன் சொத்து போய் சேர்ந்த நேரம் அவன் எவ்வளவு திமிரால பேசுறா வெறும் சிரிக்கி. ஆமா சித்தி, என்ன பண்றது? என்ன பெத்தவ சரியில்லை, அதனாலதான் வந்தவளை என்ன இப்படி திட்டுறா. அடியே நந்தினி, அவளை பேச்ச கேட்காதடி, உன் குடும்பத்தை 2 ஆக்கிட்டு போயிடுவாளோடி. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். என்ன என் நல்லதுக்கு சொல்ற? நீ கூட நான் நல்லா இருப்பேன்னு நினைப்பிய நீ? பாத்தியா நீ பண்ண வேலைக்கு நான் எங்க வந்து நிக்கிறேன்னு? இப்ப சந்தோஷமா உனக்கு? நந்தினி என்னடி பேசுற நீ? உன் புருஷன் என்ன கடத்திட்டு வர பார்த்தண்டி, தெரியுமா உனக்கு? ஒரு சொத்துக்காக என்ன கடத்துவான்? பெத்த ஆட்டால கடத்துறான். உன் புருஷனை ஒண்ணு கூட கேட்காம நீ இருக்கியா நீ? இல்ல நீ அவளை கூட்டா? ஏமா மருமல இவதான் குடிய கெடுக்கிறவளோட கூட்டி சேர்ந்துட்டு நடு ரோட்ல நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கா. இவளுக்கு ஏமா நீ பதில் பேசிட்டு இருக்க? நீ வீட்டுக்கு வாமா. அதான் நான் பேங்க் போனதா, அதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரம் வந்து இந்த நந்தினி வந்துட்டா. நந்தினி கிட்ட பேசிட்டு அந்த 2 கேள்விகளுக்கும் பொறுக்கல, அதான் அவள்கிட்ட ஒண்ணு கிடக்க சொல்லி நம்மள சண்டைக்கு இழுக்கிறா. ஏன் உங்க 2 பேரும் என்ன திட்டினாம ஏன்டி தொடச்சு போட்டுக்கிட்டு என் குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு வரீங்க? அடியே லேசம் பெத்த பிள்ளைய ஏமாத்தி விட்டு மௌனிக்கு எல்லா சத்தியும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிய? உனக்கு வச்சு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடி? இதை கேட்க போனா என்ன குடிய கெடுத்தவன்னு சொல்ற? நந்தினி ரொம்ப பாவண்டி, அவ்வளவு ஏமாத்தாதடி. மருமல வடிவுக்கு போன போய் உடனே வர சொல்லு. இதுக்கு ஏன்டி என் மருமல வர சொல்றீங்க? மருமல அப்படித்தான் சொல்லுவா, வடிவ வர சொல்றீ. ரஞ்சிதம் இவன் என்னடி என் மருமகளுக்கு போன பண்ணி வர சொல்றா? அவன் வந்தா எனக்கு சோறு போட மாட்டேன் நைட்டு ஃபுல்லா. என் மாமன்ட்ட சொல்லி கொடுத்து அவனும் என்னை திட்டுவானே. ரஞ்சிதம் வா ரஞ்சிதம், நம்ம போயிடலாம். உன் மருமக மட்டும் அவன் என்ன பண்ற நம்ம பாக்கோம். நீ சத்த அமைதியா இருக்கா? ரஞ்சிதம் ஆனா ரஞ்சிதம் ஆடி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அவ வந்தானா நட்டுச்சு என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாடி. நீ வேற ரொம்ப வருத்தப்படுற. சரி வாக்கா போலாம். ஏமா நந்தினி, அவ்வளவு பேச்சு கட்டிட்டு ஏமா வண்டிக்காரர்கிட்ட சண்டைக்கு வர நீ? இந்த கொனசகர 2 ஆளை வச்சு என்ன தூக்கிட்டு வர பார்த்தா தெரியுமா? மா அந்த மனசும் ஒன்னாலதாம இப்படி எல்லாம் மாறிட்டாரு. தயவு செஞ்சு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்துடுமா. வயசான காலத்துல உனக்கு ஏமா இந்த வேலைலாம்? இனிமே உன் ஆத்தாக்காரியை உனக்கு சொத்தை கொடுத்தாலும் நான் கொடுக்க விட மாட்டேன். இனிமே 2ல 1 எங்களுக்கு வச்சுட்டு தான் போகணும். எப்போ மாத்திரை தூக்குறது உன் புருஷன் ஆள் அனுப்புனானா அதோட எல்லாமே சரியா போயிட்டுடி.
அம்மா பாத்தியா, உனக்கு முன்னாடி இந்த குண்டுமணி என்னை எப்படிலாம் பேசுறா. ஆமா, நீங்க தான் அவளை பேச வச்சீங்க. அவளாவும் அப்படி பேசுறா. அவதான் சொல்றல 2ல 1 தரணும். அதை வாங்கிட்டு போனா நம்ம நீனும் புருஷனும் முழுசா வேணும்னு சொல்லிட்டு இப்படி தொலை பண்ணிருக்கீங்க. இதே வேற யாராச்சும் இருந்தனா உங்களுக்கு அது கூட கொடுக்க மாட்டாங்க. கொடுக்கறத வாங்கிட்டு போங்கம்மா. 2 பிள்ளையும் எனக்கு நல்லா இருக்கணும். இவன் அத்தை இப்படி போறா. போன போற மருமகளே, வா மருமகளே நம்ம வீட்டுக்கு போவோம். அத்தை இல்லை, நம்மளுக்கு எதுவுமே வேணாம் அத்தை. இவள்கிட்ட கொடுத்துருங்க அத்தை. ஏன் நீங்களும் புரிஞ்சுக்க மாட்டீங்க? நீங்களும் உங்க பையனும் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. சொத்துக்காக அந்த மனசு உங்களே கடத்த வந்துட்டான். இத்தனை வருஷமா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. இனிமே என் பேர பிள்ளையாவது நிம்மதியா இருக்கணுமா? நான் பண்ண பாவத்துக்கு 2ல 1 உங்களுக்கு கொடுத்தாலுமே மனசு திருப்தி அடிக்கும். என் பேர பிள்ளையாவது என்ன நல்லா இருக்கும்ல. என்னதான் நீங்களும் புரிஞ்சிக்காம இப்படியே பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ சித்தம்மா நிற்கிறாங்க. நம்ம பேசினா ஏதாவது தப்பா நினச்சிப்பாங்களா? பேசாமல் போனாலும் ஏதாவது தப்பா நினைப்பாங்க. என்ன பண்ணுறது? அம்மா நீயா? சொல்லுமா, எது கூப்பிட்ட? அம்மா நல்லா இருக்கீங்களாம்மா? ம்மா, நீங்கள் சித்து என்னையும் தப்பாக நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கம்மா. பேசுங்கம்மா. 2 பேரும் காலேஜ் போகாமல் கோயிலுக்கு போவீங்க, கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவீங்க. இதை நான் நம்பணுமா? போமா, நான் யார்கிட்டையும் பேச விரும்பல. தயவு செஞ்சு கிளம்புமா நீ. மா, சித்து ரொம்ப நல்ல பையம்மா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் பேசுங்கம்மா. சரி, நான் தான் தப்பாக நினச்சிக்கிறேன். 2 பேரும் பேசாமலே இருக்கீங்க. நான் என்னென்ன நடக்குதுன்னு கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். என்ன முட்டாளாக்காதீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு. இந்த குண்டுமணி ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஒன்றை பற்றவங்களும் பாவம் தானே. பொண்ணு காலேஜுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தானே வீட்டில் இருக்காங்க. இந்த நம்பிக்கை கெட்டு நிற்காத நீ. இப்போ என்ன சொல்லிட்டு இப்படி அழுவுற நீ? மா சாரிம்மா, இனிமே அப்படி எதுவும் நடக்காதுமா. அம்மா நடு ரோட்டில் ஏமா இப்படி அழுவுற? 4 பேர் பார்த்து என்ன நினைப்பாங்க? தண்ணியை துறையம்மா. என்ன அழுதா மனசு மாறிடுவோன்னு நினைக்கிறியா? உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட நடக்காது. தயவு செஞ்சு கிளம்பு. மா சித்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாம்மா. அவன்கிட்ட பேசாமல் இருக்காதீங்கம்மா. என்ன பஸ் ஸ்டாண்டில் எங்கள் அம்மா நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட இப்படிலாம் போய் பேசிட்டின்னு சொல்லி அனுப்புனான். அவன் எங்கே இருக்கான்? அவன் கூப்பிடுவண்ணா. மா நான் உங்ககிட்ட பேச வந்தது சித்துவுக்கு தெரியாதும்மா. அவனை ஒன்றும் தப்பாக நினைக்காதீங்கம்மா. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு தப்பாக நினைக்க கூடாதாமல. என் நம்பிக்கையை கொன்னவன் அவன். அதே மருமல நடு ரோட்டில் நின்றுட்டு அந்த பொம்பளை பிள்ளை என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க நீ? அத்தை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க. ப்ளீஸ்மா, சித்துக்கிட்ட பேசுங்கம்மா. இனிமேல் நான் சித்துக்கிட்ட பேச மாட்டேம்மா. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் நினச்சி கூட பார்க்காம அவன் லவ் பண்ணிட்டு நிற்பான். அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேனா? தயவு செஞ்சு கிளம்புமா. உன்கிட்ட பேசுறது எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. ஏதாவது சொல்லிட போகிறேன். ஆமாம்மா ப்ளீஸ்மா. அத்தை வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். இன்னைக்கு எவன் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தானே தெரியல. பார்க்கக்கூடாதவரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னையும் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. ஏம்மா காயத்ரி. சொல்லுங்க பாட்டி. குண்டு பண்ணி இப்படிலாம் பேசுறான்னு அவளை தப்பா நினச்சிக்காதம்மா. பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிற வைக்கிறோம். அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு கோபத்தில் பேசுறாமா? எனக்கும் தெரியும் பாட்டி. என்னால் தான் சித்துக்கிட்ட அவங்க பேச மாட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் இவள்கிட்ட பேசி சித்துக்கிட்ட பேச சொல்லலான்னு வந்தேன் பாட்டி. ஏம்மா ஒன்றும் வருத்தப்படாதம்மா, எல்லாம் சரியா போயிடும். அவள் அப்படிதான் கத்துவா. ஏன்னா மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டா. ரொம்ப நல்லவாம்மா. படிப்பை ஃபஸ்ட்டு முடிங்க, அதுக்கப்புறம் எதுவும் வந்தாலும் நம்ம பேசிக்கும். சரியா? இப்படி நடு ரோட்டில் அழுதுட்டு இருக்காதம்மா. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க பாட்டி. எதுவும் நினைக்காம வீட்டுக்கு போமா. சரிங்க பாட்டி.